அடுத்த விஷயம் வந்து 6 monthsல ஆரம்பிக்கும் போது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற ஃபுட்டுன்னு சொன்னேன். ஸோ அது வந்து நீங்கள் அரிசி பொட்டுக்கடலை கஞ்சியாக கொடுக்கலாம், இல்லை ராகியில் பண்ணுற கஞ்சியாக கொடுக்கலாம். என்ன ஆயில் சேர்த்துக்கலாமா அப்படின்றது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஃபேட் இருக்கணும். அப்போ தான் வந்து அவங்க பிரெயின் க்ரோத்லேருந்து எல்லாமே கரெக்டாக நடக்கும். ஸோ ஆயில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி அடுத்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து. இன்னொரு முக்கிய டவுட் வந்து நிறைய பேரண்ட்ஸ் கேட்குறது, என் குழந்தைக்கு வந்து ஹனி கொடுக்கலாமா அப்படின்றது. ஸோ ஹனி வந்து ஜென்ரலாக 1 வயசு வரைக்கும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து நாங்கள் எல்லா பீடியாட்ரிஷியன்ஸுமே அட்வைஸ் பண்ணுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் ரெமெடிஸ் கொடுக்கலாமா அப்படின்றதும் ஒரு மேஜர் டவுட். ஹோம் ரெமெடிஸ் வந்து இன்டர்னலாக வந்து கண்டிப்பாக 1 year வரைக்கும் கிடையாது. Hi, welcome to Miss Wow Tamila. நான் டாக்டர் நித்யா ஃப்ராங்க்லின், பீடியாட்ரிஷியன் அண்ட் நியோனேட்டாலஜிஸ்ட். நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் வந்து ஃபர்ஸ்ட் 1 yearல வந்து குழந்தைங்களுக்கு எப்படி ஃபுட் கொடுக்கணும், என்னென்ன கொடுக்கலாம், எதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து குழந்தை பிறந்ததுலேருந்து ஃபர்ஸ்ட்டு 6 மாதம், அதாவது 180 நாள் வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டியிருக்கும். அதுதான் வந்து குழந்தையுடைய பிரெயின் வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது, குழந்தையுடைய ஃபிசிக்கல் க்ரோத்துக்கும் ரொம்பவே நல்லது. சப்போஸ் தாய்ப்பால் இல்லாத பட்சத்தில் உங்கள் பீடியாட்ரிஷியன் வந்து உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் அட்வைஸ் பண்ணினா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். 6 months முடிஞ்ச பிறகு நம்ம இணை உணவு கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ இணை உணவு அதாவது வந்து இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் கொடுக்கும்போது என்னென்னா, யூஸ்வலாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட், கொஞ்சம் வந்து பாலுக்கு ஆல்மோஸ்ட் கம்பேரபிளாக இருக்கிற மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் கொடுக்க ஆரம்பிப்போம். பட் படிப்படியாக வந்து நம்ம டெக்ஸ்சர் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 1 வயசு வரைக்கும் என்னெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சால்ட் தேவையில்லை, ஆடட் சுகர் தேவையில்லை, வெளியிலேருந்து மில்க் கொடுக்கக்கூடாது, அதே மாதிரி நட்ஸ் அவாய்ட் பண்ண சொல்வோம். நட்ஸ் அவாய்ட் பண்ண சொல்லக்கூடிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய குழந்தைங்களுக்கு நட் அலர்ஜி இருக்கலாம். அதே மாதிரி வெளிப்பால் இந்த கவுஸ் மில்க் அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போதும் மில்க் அலர்ஜியும் வரும். அதனால குழந்தைங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து வயிறில் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண சொல்லுவோம். பட் சுகர் தேவையே டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுகர் வந்து நம்ம ஆட் பண்ணுற அந்த ஆடட் சுகர் மட்டும்தான் வேண்டான்னு சொல்கிறேனே ஒழிய, எல்லா ஃபுட்லேயுமே ஒரு நேச்சுரல் சுகர் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் கொடுக்க போகிறோம், வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பம்கின் கொடுப்போம், ஸ்வீட் பொட்டேட்டோ கொடுப்போம், அதே மாதிரி வந்து கேரட் கொடுப்போம். இதில் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு நேச்சுரல் சுகர்ஸ் இருக்கும். நேச்சுரல் சுகர்ஸ் வந்து பர்ஃபெக்ட்லி ஃபைன். அடுத்த விஷயம் வந்து 6 monthsல ஆரம்பிக்கும் போது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற ஃபுட்டுன்னு சொன்னேன். ஸோ அது வந்து நீங்கள் அரிசி பொட்டுக்கடலை கஞ்சியாக கொடுக்கலாம், இல்லை ராகியில் பண்ணுற கஞ்சியாக கொடுக்கலாம். அடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கஞ்சி கொடுங்க. கஞ்சி ஃபஸ்ட்டு தண்ணியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கொஞ்சம் திக்கர் ஆக்கிக்கோங்க. அடுத்து வந்து நீங்கள் ஃப்ரூட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கலாம், அதாவது மேஷ் பண்ண ஃப்ரூட்ஸ். இப்போ வாழைப்பழம் அதெல்லாம்னா நீங்கள் கையிலேயே மசிச்சு கொடுக்கணும். ஸோ மேஷ்ட் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எல்லாத்தையுமே வந்து மிக்சியில் போட்டு ஒரு பியூரி மாதிரி கஞ்சி கன்சிஸ்டன்சியில் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து உணவில் வந்து டெக்ஸ்சர் இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து பழகினீங்கன்னா உங்கள் குழந்தையுடைய சென்சிட்டிவிட்டி மாறவே மாறாது. ஸோ 1 வயசு ஆனாலும் நீங்கள் என்ன கொடுத்தாலும் மிக்சியில் அரைச்சு அதே மாதிரி நீங்கள் பியூரியாக கொடுத்தாதான் உங்கள் குழந்தைங்களால அதை வந்து ஏற்றுக்க முடியும். இல்லைன்னா வந்து குழந்தை உழுங்க முடியாமல் வாந்தி எடுக்கிற மாதிரி பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப பேரண்ட்ஸுடைய ஒரு காமன் கம்ப்ளைண்ட். என் குழந்தை வந்து அரைச்சு கொடுத்தாதான், அதுவும் மிக்சியில் அரைச்சு ஒரு இது கூட இல்லாமல் கொடுத்தாதான் டாக்டர் விழுங்குறான். அது வந்து நம்ம பக்கம் தான் இருக்குது. நம்ம தான் வந்து குழந்தையுடைய சென்சிட்டிவிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி குழந்தைக்கு படிப்படியாக வந்து நம்மளுடைய ஹோம் ஃபுட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி ஒரு பேலன்ஸ்டு மீல், அதாவது டெய்லி வந்து ஸ்லோவாக நீங்கள் ஒரு வெஜிடபிள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒரு ஃப்ரூட் கொடுங்க. கண்டிப்பாக வந்து கார்போஹைட்ரேட்டுக்கு ஒரு சோர்ஸ் இருக்கணும். அது வந்து நம்மளுடைய இட்லியாக இருக்கலாம், தோசையாக இருக்கலாம், அரிசியாக இருக்கலாம், அரிசியில் பண்ணுற புட்டு, இடியாப்பம் இந்த மாதிரி இருக்கலாம், இல்லை ராகியாக இருக்கலாம்.
புரோட்டீனுக்கு ஒன்று வேணும். ஸோ இந்த கஞ்சியில் வந்து நம்ம பொட்டுக்கடலை போடுறோம், அதே மாதிரி சாதத்தில் வந்து நம்ம பருப்பு ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி புரதச்சத்தும் கண்டிப்பாக தேவை. பிகாஸ் குழந்தையுடைய மசில் டெவலப்மெண்ட்டுக்கும் தேவை, பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் தேவை. அடுத்த இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன, ஆயில் சேர்த்துக்கலாமா அப்படின்றது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஃபேட் இருக்கணும். அப்போ தான் வந்து அவங்க பிரெயின் க்ரோத்லேருந்து எல்லாமே கரெக்டாக நடக்கும். ஸோ ஆயில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி அடுத்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்க்க ஆரம்பிக்கலாம். பட் யூஸ்வலாக கடலெண்ணெயும் நல்லெண்ணெயும் 1 வயசு வரைக்கும் நாங்கள் வேண்டான்னு சொல்லுவோம். ஏன்னா அது வந்து நட்ஸ் அண்ட் சீட்ஸ்லேருந்து எடுக்கிறதுனால. ஸோ தேங்காய் எண்ணெய் ரொம்பவே சேஃப் உங்கள் குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி நெய் வந்து ரொம்பவே சேஃப். கொஞ்சம் உங்கள் குழந்தை வளர வளர நீங்கள் வந்து குழந்தைக்கு தனியாக சமைக்கிறத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். ஸோ நீங்கள் பருப்பு சாதம் கொடுத்தீங்கன்னா கூட பருப்பு சாதம் குழந்தைக்கு நீங்கள் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் பண்ண பொரியலோ இல்லை குழம்புலேருந்து கொஞ்சமோ நீங்கள் ஆட் பண்ணி கொடுக்கும்போது ஃபேமிலியுடைய டேஸ்ட் இதுதான் அப்படின்றது வந்து அந்த குழந்தைக்கு வந்து பழகும். இன்னொரு முக்கிய டவுட் வந்து நிறைய பேரண்ட்ஸ் கேட்குறது, என் குழந்தைக்கு வந்து ஹனி கொடுக்கலாமா அப்படின்றது. ஸோ ஹனி வந்து ஜென்ரலாக 1 வயசு வரைக்கும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து நாங்கள் எல்லா பீடியாட்ரிஷியன்ஸுமே அட்வைஸ் பண்ணுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பாட்டுலிசம் அப்படின்னு ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது, பயங்கரமான ஒரு டயரியா அது. ஸோ அது வந்து ஹனி கொடுக்குறப்போ வரும். பிகாஸ் ஹனி வந்து உங்களுக்கு வந்து கிளீனிங் ப்ராசஸ் வழியாக போகிறது கிடையாது. ஸோ இந்த கிளாஸ்ட்ரீடியம்னு ஒரு ஆர்கானிசம், ஒரு பாக்டீரியா வந்து என்ன ஆகும்னா அந்த பீ வந்து ஒவ்வொரு இடமா உட்கார்ந்து தானே கலெக்ட் பண்ணும். ஸோ அதில் வந்து அந்த பீ கிட்ட அந்த ஆர்கானிசம் நுண்ணுயிர் இருந்ததுன்னா அது வந்து தேனுக்கு ஷிஃப்ட் ஆகி நம்ம குழந்தைங்களுக்கு அப்படியே போய் ஒரு சிவியர் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 1 வயசு வரைக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் தேன் கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம தேன் கொடுக்கும்போது வந்து குழந்தைங்களுடைய கட், அதாவது வந்து வயிறு சார்ந்த பகுதிகள்லாம் வந்து மெச்சூர் ஆயிரும், அதை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ 1 இயருக்கு அப்புறம் நீங்கள் தேன் கொடுக்கலாம். அடுத்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், தேங்காய் பால் கொடுக்கலாமா அப்படின்றது. கண்டிப்பாக கொடுக்கலாம். தேங்காய் பால் வந்து 6 மந்த்ஸ்லேருந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு இட்லி தோசை எல்லாம் தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் தேங்காய் பால், பட் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு நீங்கள் தண்ணி வந்து பியூரிஃபைடு வாட்டர் யூஸ் பண்ணணும், அதை மறந்துடாதீங்க. ஸோ தேங்காய் பால் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இட்லி தோசை இடியாப்பம் எல்லாம் தொட்டு கொடுக்கறதுக்கு நீங்கள் தேங்காய் பால் கொடுக்கலாம். அதே மாதிரி ஹோம் ரெமெடிஸ் கொடுக்கலாமா அப்படின்றதும் ஒரு மேஜர் டவுட். ஹோம் ரெமெடிஸ் வந்து இன்டர்னலாக வந்து கண்டிப்பாக 1 இயர் வரைக்கும் கிடையாது. இந்த ஓமோ வாட்டர் கொடுக்குறதோ இல்லை உரம் மருந்தோ எதுவுமே வந்து நீங்கள் வாய் வழியாக கொடுக்காதீங்க. பிகாஸ் குழந்தைங்களுடைய கட்டும் அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமும் ரொம்ப டெண்டராக இருக்கும். ஸோ இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வந்து டக்குன்னு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்த பிரச்சனைக்கு கொடுத்தீங்களோ அதை விட பல மடங்கு பெரிய பிரச்சனையை நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஹோம் ரெமெடிஸ், அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த இன்ஹேலர் ஏதாவது வந்து இந்த தைலம்லாம் வந்து நெஞ்சில் தடவுறது அதுவும் வந்து கொடுக்கக்கூடாது. பிகாஸ் அது வந்து குழந்தைய ரொம்பவே ஸ்கின்னையும் இரிட்டேட் பண்ணும். ப்ளஸ் வந்து அது நம்ம ரப் பண்ணும்போது அதுலேருந்து வர வேப்பர் வந்து குழந்தைக்கு ரொம்ப ஒரு பெரிய இரிட்டன்ட் ஆகி சளி ஜாஸ்தி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் ஹெல்த்தி ஹேபிட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் குழந்தை வந்து மேஜர் பிரச்சனை எதுவும் இல்லாமல் 1 இயர் வரைக்கும் வளர்ந்துருவாங்க. பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க. அதை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா.